வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் எஸ்ஆர் டெக். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவை கிளிக் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப நன்றி. 15,000 உங்களோட பட்ஜெட்டா? இருக்கிறதுலே பெஸ்ட்டான கேமரா மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஏன்னா மக்களே, இந்த வீடியோவில் நம்ம 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸை தான் பார்க்க போகிறோம். 15,000 மொபைல்ஸ்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. அதில் எக்கச்சக்கமான மொபைலில் வைட் ஆங்கிள் இருக்கிறதில்ல, இல்லை 4K வீடியோ சப்போர்ட் இருக்கிறதில்ல. ஒரு சில மொபைல்ஸில் மட்டும் வைட் ஆங்கிளும் கொடுத்து 4K வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான மொபைல்ஸ்லாம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஆஸ்பெக்ட் வைஸ் சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோவை அப் டு என் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு முழுமையாக புரியும். பெஸ்ட்டான கேமரா மொபைலையும் உங்களால் சூஸ் பண்ண முடியும். கேமரா மட்டுமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் அப்படின்னு இல்லாமல் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அது எல்லாமே நல்லா இருக்க மாதிரி, டிஸ்பிளே பேட்டரி எல்லாம் நல்லா இருக்க மாதிரியான ஒரு கேமரா மொபைலை பார்க்கலாம். அண்ட் பார்க்க போகிற மொபைல்ஸோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எதுக்காக வாங்கலாம், எதுக்காக அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். ஸோ வீடியோ பெருசாக போக சான்சஸ் இருக்குது. 2x ஸ்பீடில் வச்சு பாருங்கள். டைம் பாதிக்கு பாதி சேவ் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. ஓகே மக்களே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் Vivo T4X தான். இந்த மொபைலில் நமக்கு 6.78 inches Full HD + 120 Hz refresh rate கொண்ட IPS LCD பேனல் தந்திருக்காங்க. 1050 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள் கொடுக்கல. அதோட நெகட்டிவ் தான் 8 MP செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். மற்றபடி இந்த செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். Android 15 அந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. 2+3 years ஆண்ட்ராய்டு அண்ட் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவாங்களாமா. அண்ட் இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம், Dimensity 7300 கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது 8 5G சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. LPDDR4X RAM டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் கொடுத்து விவோ இங்கே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. 7,10,000 பக்கம் 102 ஸ்கோர்ஸும் வருது. இந்த பட்ஜெட்டும் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஸ்கோர்னே நம்ம சொல்லலாம். 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பாராட்டத்தக்க விஷயம். அண்ட் 6500 mAh பேட்டரி கொடுத்தும் நம்ம ஃபோனோட ஃபார்ம் ஃபேக்டர் கொஞ்சம் ஸ்லிம்மாகவே வச்சுருக்காங்க. 8.1 mm தான் திக்னஸ் வருது. ஸோ விவோவுக்கு ஒரு சின்ன பாராட்டு. 6GB 128GB வேரியண்ட்டை 14,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் இருக்குது, பட் 3.5 மெமரி ஜாக் கூட இல்லை. அண்ட் SD கார்டு சப்போர்ட்டுமே இல்லை. ஓகே, இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா? ப்ரோஸ்னு வரும்போது கண்டிப்பாக இதனோட பேட்டரி சொல்லுவாங்க. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமரா நான் சொல்லுவேன். அண்ட் AMOLED கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும், பட் இவ்வளோ ஃபீச்சர்ஸை இந்த ப்ரைஸிங் செக்மெண்ட்லேயே கொடுக்குறதால ஒரு சின்ன காம்ப்ரமைஸ்ன்றது நம்ம டிஸ்பிளேல பண்ணியாகலாம். அண்ட் செல்ஃபி கேமரா எனக்கு தெரிஞ்சு 16 MP கொடுத்துருக்கணுங்க. அது கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான மொபைலாக இருந்திருக்கும், ஆல்ரவுண்டர் மொபைலாக இருந்திருக்கும், பட் கொடுக்கல. ஸோ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே ஓகே. இந்த மொபைல் வாங்க நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, அடுத்து என்ன மொபைல்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல் பற்றி சொல்லிடுறேன். எசென்ஷியல் பஜார்ன்றது நேமு. உண்மையிலே ஒர்த்தான ஆஃபர்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி போடுறோம். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட மணி நிறைய சேவ் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் CMF Phone 1 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 Hz refresh rate கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, Full HD + ரெசல்யூஷனோட. ஸோ சூப்பரான டிஸ்பிளேன்னு நம்ம சொல்லலாம் மக்களே. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ண முடியும். வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்கல, ஸோ அது ஒரு நெகட்டிவ் தான். மற்றபடி பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டுக்கு குறை சொல்கிற வகையில் இல்லை. அதே சமயம் டாப் நாச்சாக இருக்கணும்னு சொல்லிட முடியாது. 16 MP செல்ஃபி கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30 fps வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லை. Android 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 என்ற அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர்னு சொல்லலாம் மக்களே. 6,70,000 கிட்ட நமக்கு அன்டு ஸ்கோர்ஸ்ன்றது வருது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங்னு எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராசஸர் ஒரு சூப்பரான ப்ராசஸர். 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜோட 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் அவங்க பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் தான். அண்ட் நத்திங்கோட டிசைன் நமக்கு ஒரு யூனிக்னஸை தரும். அண்ட் பேக் டோர்லாம் நம்ம
ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம தனியாக தான் காசு கொடுத்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஹைப்ரிட் ஸ்லாட்டை தவிர்த்து மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாகவே நான் பார்க்குறேன். 6GB RAM 128GBயோட 16,000 சேல் பண்ணியிருந்தாங்க. ஸோ 16,000 சார்ஜர் தராமல் லான்ச் பண்ணுறாங்களே, கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குன்றது ஸ்டார்டிங்கில் என்னோட கருத்து தான் இருந்தது. பட் இப்போ ப்ரைஸிங் கம்மியாக தான் வைக்கிறாங்க மக்களே. ஸோ அது என்ன ப்ரைஸிங்னு சொல்லிட்டு நான் டிஸ்ப்ளே பண்ணிடுறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இதனோட பாசிட்டிவ்னு வரும்போது டிஸ்ப்ளே, டிசைனு அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட், பாக்ஸில் சார்ஜரை தரமாட்டாங்க, வைட் ஆங்கிள் கொடுக்காதது ஒரு நெகட்டிவ். ஸோ மற்றபடி இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் நத்திங்கோட யூஐ ரொம்ப க்ளீனாக இருக்காமல் நிறைய பேர்கிட்ட இருந்து சஜஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ யூஐ உங்களுக்கு முக்கியம்னாலும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் மக்களே. இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸோட இந்த மொபைலோட ரீசன்ட் ஃபுல் ரிவ்யூவை கையோடு செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஓகே மக்களே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் Realme P3 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.67 இன்ச் Full HD + 120 Hz refresh rate கொண்ட AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 180 Hz டச் சாம்பிளிங் ஐட்டம் இருக்குது. 2000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50+200 டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது குறை சொல்கிற வகையில் இல்லை. இன்ஃபேக்ட் நல்லா இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். லோ லைட்டில் ப்ரைமரி கேமரா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது, செல்ஃபி கேமரா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது. பட் எல்லா மொபைலையும் நம்ம இதை பார்க்குறது தான். கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க Realme அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடலாம். Android 15 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Snapdragon 6 Gen 4 என்று ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இருக்குது. 14 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாம். அவங்க கிளைம் பண்ணுறது என்னென்னா 7,50,000 பக்கம் எனக்கு கம்ப்யூட்டர் ஸ்கோர் கொடுப்போம் அப்படின்றாங்க. பட் நமக்கு கிடைக்கிறது என்னவோ 7 லட்சம் 7,10,000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் கிடைக்குது. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர் தான். பட் எதுக்காக 7,50,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னு தெரியல. மேபி லேப் கண்டிஷனில் அவங்க செக் பண்ணியிருப்பாங்க. 6000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க மக்களே. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, IP69 ரேட்டிங் இருக்குது, அண்ட் NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. 6GB 128GB வேரியண்ட்டை 17,000 லான்ச் பண்ணாங்க. இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்க, ஆஃபர் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு நான் டிஸ்பிளேயில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டு இதை வாங்கலாமா வேணாமான்னு பற்றி பார்க்கலாம். பாசிட்டிவ்ஸ், டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட், இங்கே வைட் ஆங்கிள் கொடுத்துருந்துருக்கலாம். பட் நிறைய பேருக்கு அது தேவைப்படுறதில்ல. ஸோ உங்களுக்கு தேவையில்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்க முடிஞ்சால் தெரிவிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருந்துருக்கலாம். இது மிகப்பெரிய நெகட்டிவ் இல்லைனாலும் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு டாக்கிங் பாயிண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் Realme P3யோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். மக்களே, இந்த இடத்தை தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைல் Poco X7 தாங்க. இந்த மொபைலில் நமக்கு 6.67 inches 1.5K ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் இருக்குது. HDR+ சப்போர்ட் இருக்குது. அண்டு டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சூப்பரான தரமான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் போக்கோ கிட்டே இருந்து. 50 MP + 8 MP + 2 MP என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. பிரைமரி கேமராவில் நமக்கு OISம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது சோனி LYT600 என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ப்ளஸ் சோனி சென்சர் சேரும்போது இமேஜோட அவுட்புட், வீடியோட அவுட்புட் நம்ம பெட்டராக இருக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 4K வீடியோ 30 fps நம்மளால் வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. அண்ட் 20 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 7300 Ultra என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப், LPDDR4X RAM டைப் கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட 6,70,000 பக்கம் வருது. அண்ட் பேட்ரி அப்படின்னு வரும்போது 5500 mAh பேட்ரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. IP69 ரேட்டிங், ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ், டால்பி அட்மாஸ், IR பிளாஸ்டர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை. 8GB 128GB வேரியண்ட்டை 22,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆஃபர் ப்ரைஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸு. அண்டு
இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாம். ப்ரோன்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி சார்ஜிங், எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லும்போது பெருசாக எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்லலை. போக்கோனாவே ஒரு சில பேருக்கு பயம்ன்றது இருக்கும், மதர் போர்டு இஷ்யூஸ் வந்துடுமோ அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு சின்ன ட்ரஸ்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோ X7 ப்ரோவை ஆண்ட்ராய்ட் 15ஓட லான்ச் பண்ணியிருக்காங்க. போக்கோ X7 ஆண்ட்ராய்ட் 14ஓட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் 15ஓட வர வேண்டியது 14ஓட வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். இந்த ஒரு வருஷம் அப்டேட் நமக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா போக்கோ X7ஓட ஃபுல் ரிவ்யூ வாட்ச் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க மக்கள். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் சாம்சங் F55 அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை சாம்சங் M55 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டு மொபைலுமே கிட்டத்தட்ட சேம் மொபைல் தான், பேர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், டிசைன் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD+ ரெசல்யூஷனோட. அண்ட் 1000 nits பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. சாம்சங்னாவே டிஸ்பிளேயில் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லை. பட் காம்படிட்டிவ் பிராண்டில் இருக்கிற மாதிரி டிஸ்பிளே இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளேன்னு தான் சொல்ல முடியும். 50 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகாபிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸ் மாதிரி நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளால் 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ செல்ஃபி கேமரா அதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தரீங்க, என் செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மொபைல் உங்களுக்கு மேபி சூட் ஆகலாம். ஆண்ட்ராய்ட் 14ஓட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 7 Gen 1 என்ற ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க மக்களே. 5,80,000 பக்கம் AnTuTu ஸ்கோர் வந்தது. 4 வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. 5000 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருந்தாலும் பாக்ஸில் சாம்சங் சார்ஜர் தரமாட்டாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஹைப்ரிட் SD ஸ்லாட், டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட்டும் இருக்குது. பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை மக்களே. 8GB 128GB வேரியண்ட்டை 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போதைக்கு 20,000 ரூபாய்க்குள்ளவே தான் லான்ச் ஆகிட்டுருக்கு, ப்ரைஸ் ஆகிட்டுருக்கு. அதனோட ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இந்த பட்ஜெட்டுக்கு இதனோட பாசிட்டிவ்னு பார்க்கும்போது கேமராவை நம்ம சொல்லலாம். பிகாஸ் 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 4K வீடியோ சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மற்றபடி பெரிய பாசிட்டிவும் சொல்ல முடியல, நிறைய சமயம் பெரிய நெகட்டிவும் நம்மளால் சொல்ல முடியல மக்களே. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே. சாம்சங்கோட பிராண்டு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் மேபி சூட் ஆகலாம். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.